தமிழ் பேச அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து 12/8/2025 எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேட்பாளையம் ரோட்டில் அவனிஸ்லிம் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களாங்க, அந்த இடத்துல தாங்க. என்ன விஷயம்னா இன்னிலேருந்து வந்து டேக் டைவர்ஷனுங்க. இது வந்து நேற்றே வந்து நியூஸில் பேப்பர் கட்டிங்கில் நிறைய இடத்துல போட்டாச்சு. இதனால நிறைய மக்கள் போய் சேரலைங்க. எதனால் இந்த டேக் டைவர்ஷன் பார்த்தீங்கன்னா சைபர் குவாலிட்டி அந்த ஃப்ளைஓவர் கட்டிகிட்டு இருக்காங்க இல்லைங்க, அது வந்து ஃபைனல் ஸ்டேஜ் நெருங்குதுங்க. அந்த ஃப்ளைஓவர் ஒர்க்கு இன்னும் சீக்கிரம் முடிக்கணும்னு காரணத்தால ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்து இதில் இப்போ அலோவ் பண்ணுறது இல்லைங்க. டூ வீலர்ஸு சின்ன கார்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. மீதி எல்லாமே வந்து டேக் டைவர்ஷனில் தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பஸ்லேருந்து எல்லாமே வந்து இன்னிலேருந்து டேக் டைவர்ஷனுங்க. இன்னிலேருந்து 90 நாளைக்கு டேக் டைவர்ஷன் அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அந்த பேப்பர் கிளிப்பிங்லாம் வந்து இந்த வீடியோட கடைசியில் நான் அட்டாச் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. எந்தெந்த ரோட்லேருந்து வந்து எங்கெங்கே டைவர்ட் ஆகுதுன்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்காங்க. இந்த வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டுவர்ஸ் கோயம்புத்தூருக்குள்ளே வர பஸ்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்பாளையம் ரோட்டில் அவனிஸ்லிம் காலேஜ் ஜங்ஷனில் லெஃப்ட் எடுத்து உங்களுக்கு ஜிசிடி காலேஜ்லேருந்து இடையப்பாளையத்துலேருந்து கவுண்டம்பாளையம் போய் அதுக்கப்புறம் மேட்பாளையம் ரோடு டச் பண்ணுதுங்க. அப்போ இந்த இன்பிட்வீன் கேப்ஸ் பார்த்திங்கன்னா அந்தந்த ஸ்டாப்பிங் வந்து பஸ் போகாது. அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் டேங்கிறதுனால நிறைய பேருக்கு சின்ன கன்ஃபியூஷன் எல்லாம் இருந்தது. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு போய் சேராதனால ஏன் பஸ் வரல, ரோடு ஃப்ரீயாக இருக்குங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்லாம் நடந்ததுங்க. அதனால் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம அந்த ஃப்ளைஓவர் ஒர்க் வந்து அவங்களால சீக்கிரம் பண்ணி முடிக்க முடியுங்க. அதனால் சின்ன வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் நேராக போகிறாங்க. ஹெவி வெஹிக்கிள்ஸில் வந்து டேக் டைவர்ஷன் மட்டும்தான் இருக்குங்க. இதை முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் அவங்க முடிக்கிற ட்ரை பண்ணாலும் பண்ணுறாங்க. அவங்க 90 நாள் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே முடிகிற மாதிரி தான் இருக்குங்க. இப்போ பூ மார்க்கெட்லேருந்து வர பஸ்ஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் எடுக்கிறது தெரியுங்க. லெஃப்ட் எடுத்து உங்களுக்கு தடங்க ரோடு டச் பண்ணி போகிற மாதிரி. அதேமாதிரி கணுவாயிலேருந்து வர பஸ்ஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா தெரியும். என்எஸ் ரோட்டில் வந்து ராஜானமலை ரோடு வழியாக வெளியில் வந்துடுறாங்க. அதாவது சாய்பாபா கோயில் ஜங்ஷனில் வந்து வராதுங்க. அந்த இடத்துல தான் வந்து ஃப்ளைஓவர் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறதுனால அங்கே வராது. இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட கிளிப்பிங் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ரோட்லேருந்து எங்கெங்கே டேக் டைவர்ஷன் ஆகுதுன்னு சொல்லி வந்து கிளியராக வந்து அந்த பேப்பர் நியூஸில் வந்து கட்டிங்ஸ் இருக்குது. அதை இப்போ அட்டாச் பண்ணுற பாருங்கள். பேப்பரில் வந்து நியூஸ் இங்கே பாருங்கள். 12/8/2025 90 நாட்கள் வந்து இந்த டேக் டைவர்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ரோட்லேருந்து வந்து எங்கெங்கே திரும்பணும்னு சொல்லி இதில் வந்து கிளியராக போட்டிருக்காங்க. இந்த கிளிப்பிங் நீங்கள் படித்து பார்த்தீங்களான்னு தெரியும். பூ மார்க்கெட்லேருந்து வரவங்க வந்து அவனிஸ்லிம் காலேஜ் ரோடில் போய் தடங்க ரோடு ஜிசிடி ஜங்ஷன் போய் தடங்க ரோடு போகிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி ரிட்டன் வரவங்களும் எங்கேருந்து வரணும்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்குங்க. சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றிங்க.